ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம சிறுகீரை பருப்பு கடையல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிறுகீரை பருப்பு கடையல் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ்: அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10-15 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 15 சாம்பார் வெங்காயம், 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன், நான் 60 கிராம் துவரம் பருப்பு ஊற வச்சிருக்கேன், 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில், சிறுகீரை அரை கட்டு நான் வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதுல நம்ம சிறுகீரை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுல பாதி பூண்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இதெல்லாம் பாதி ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஊற வச்ச பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 5-6 விசில் கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆறு விசில் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இதுல மசஞ்சிக்கலாம். இப்ப நம்ம கீரை தாளிச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். மசஞ்சி வச்ச கீரை இதுல சேர்த்துக்கலாம். கழுவி வச்ச தண்ணியும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு அதுல சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் மூடி கொதிக்க விடலாம். வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சிறுகீரை பருப்பு கடையல் ரெடி. சூடான சுவையான சிறுகீரை பருப்பு கடையல் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.